நமது அன்றாட உணவாக இருந்த சிறுதானியங்களில் முக்கியமானது கேழ்வரகு. இன்றோ காணக் கிடைக்காத அரிய தானியமாக மாறிவிட்டது. கேழ்வரகிலுள்ள சத்துக்கள் என்னென்ன என்பதை கூறி, கேழ்வரகு சாப்பிட வேண்டிய அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது இந்த பதிவு. தமிழ் நிலத்தோடும் கலாச்சாரத்தோடும் மிக நெருங்கிய நீண்ட கால தொடர்புடையது. கேப்பை களி கிண்டாத சமையலறையோ கேப்பை கூழ் இல்லாத அம்மன் கோவில் திருவிழாக்களோ நம் பாரம்பரியத்தில் இருந்ததில்லை. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என காவிரி பாயும் சோழர் பகுதிகள் கொண்டாடிய முப்போக விளைச்சலை நம் தாத்தாக்கள் செய்தார்கள். நம் அப்பாக்கள் கண்டார்கள், நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் நம் அடுத்த சந்ததியோ தம் வரலாற்று புத்தகங்களில் படித்துக் கொண்டும் மீத்தேன் எரிவாயுவை சுவாசித்துக் கொண்டும் அதனடியில் கிடைக்கப் போகும் பெட்ரோலை குடித்து வாழ்வார்களோ என்னவோ. இது தனிக்கதை. ஆனால் காவிரி போல் ஆற்றுப்பாசன வசதியற்ற நிலப்பரப்பிலும் வறட்சி காலத்தில் தாக்குப்பிடித்து மிக சொற்ப நீர் வசதியிலேயே வளரக்கூடியவையும் பூச்சிகளால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாதவையுமான சிறுதானியங்கள்தான் விவசாய சமூகமாய் நாம் வாழ்ந்த காலத்தில் பெரும்பான்மை மக்களின் உயிருக்கும் வாழ்வாதாரத்திற்கும் இயற்கை கொடுத்த இன்சூரன்ஸ். எளிதில் ஜீரணமாகக் கூடியதும் ஊட்டச்சத்தை அள்ளித் தருவதுமான மிகச் சிறந்த உணவுகளில் ராகியும் உண்டென்றால் அது சூப்பர் ஃபுட் தானே. அதனால்தான் என்னவோ நம் வழக்கில் உள்ள இட்லி, தோசை, புட்டு, களி, கஞ்சி, பக்கோடா, இனிப்பு உருண்டை என உணவுகளில் என்னென்ன வகையுள்ளதோ அத்தனையிலும் ராகியை பயன்படுத்துகிறார்கள் நம் மக்கள். உஷ்ண காலத்தில் மோருடன் சேர்த்து கேப்பை கூழ் அருந்துவது உடல் சூட்டையும் தணித்து கோடைகால நோய் வராமல் காக்கும். இது நம் பாரம்பரிய அறிவியல். இதனை அடிப்படையாய்க் கொண்டுதான் கூழூற்றும் வைபவங்களை சித்திரை முதல் ஆடி வரை கொண்டாடுகிறோம். நம் பொக்கிஷங்களை காப்பது நம் கடமையெனில் நம் பாரம்பரியமும் பொக்கிஷம்தான். அவற்றை காப்பதும் நம் கடமைதான். நன்றி, வணக்கம்.